வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிலியன் சினிமா. நம்ம ஜிலியன் சினிமா ஷோல நான் தான் உங்க விஜய்டிக்கு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் பேச போறோம் அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெய்லரை பார்க்கணும். அப்படின்னா முதல் இந்த ட்ரெய்லர் இப்போ ப்ளே பண்ணோம், ப்ளே பண்ணிட்டோம். சினிமாக்காரன் கம்பெனில எந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம குடும்பஸ்தன் படம். இந்த குடும்பஸ்தன் படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சினிமாக்காரன் கம்பெனி. இதை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா வினோத்குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தை ரைட் பண்ணது ராஜேஷ் பிரசன்னா, 2 பேரும் சேர்ந்து ரைட் பண்ணி ராஜேஷ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வைசாக் பண்ணியிருக்காரு. ஸோ வைசாக்னு ஆந்திராக்கும் போக வேண்டாம், மியூசிக் டைரக்டரோட பேரு வைசாக் தான். ஸோ இந்த படத்துல யார் யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, மியூசிக் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம படத்துக்குள்ள வருவோம். படத்துக்குள்ள லீட் ரோல் யார் யார் பண்ணிருக்கா அப்படின்னா, மணிகண்டன் நடிப்பு சொல்லவே தேவையில்ல. அவர் ஜெய்பீமா இருக்கட்டும், மற்ற படங்களா இருக்கட்டும், எல்லா படத்துலையும் பயங்கரமா நடிக்கக்கூடியவர், ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட், பயங்கரமா மெமிக்ரி பண்ணக்கூடியவர். கூத்துப்பட்டையில் நடிப்புகளையும் கத்துக்கிட்டு பலவிதமான நடிப்புகளும், அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிளசண்டா பண்ணக்கூடிய ஆளு. அவரு ஒரு செம்மையான ஒரு ஹீரோ அந்த படத்துக்கு. அதே மாதிரி குரு சோமசுந்தரம் சார் பாருங்க, அவருமே அவரு கொடுத்த ரோல ரொம்ப ஆக்டா பண்ணக்கூடியவர், பயங்கரமான ஆக்டர். 2 பேருமே ஒரு ஒரு பெரிய ஆக்டர்னு வச்சுக்கோங்க. குணச்சித்திர நடிகர்களையும் சரி, அவங்க கொடுக்குற ரோல்லையும் பயங்கரமா அவங்களுக்கான வேலையை பண்ணிட்டு போறதுல 2 பேருமே ஒரு பெஸ்ட். இவர் மணிகண்டனுக்கு ஜோடியா சன்வி மேகனா தான் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போலதாங்க இந்த படத்தோட கான்செப்ட். எல்லா படமும் அதுதான். புதுசாலாம் எதுவுமே இல்லை. ஆனா அந்த பழைய விஷயத்தையே சுட்ட தோசையை திருப்பி சுட்டிருக்காங்க. ஆனா அது மக்களுக்கு பிடிக்கிற விதமா நல்லா மசாலாலாம் நிறைய கொடுத்து, மசாலானா அந்த மாதிரி மசாலா கிடையாது, நகைச்சுவையெல்லாம் நிறைய கலந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு மெயினான பிளஸ் பாயிண்ட் நகைச்சுவைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மணிகண்டன் ஆல்ரெடி நார்மலா காமெடி பண்றாரு. முக்கியமான டீம் அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர் சரௌண்டிங்ல உள்ள டீம் தான். அந்த டீமை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம டிஜிட்டல் மீடியால பாத்தீங்கன்னா நக்லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. கோயம்புத்தூர் மக்கள், திருப்பூர் மக்கள் எல்லாருக்குமே அதிகமா ஃபேமஸ் ஆனவங்க. ஏன்னா அந்த ஊருக்காரவங்க தான் அவங்க. ஏன்னா முழுக்க அவங்களோட காஸ்டிங் கோயம்புத்தூர் மக்கள், திருப்பூர் மக்கள் காஸ்டிங் தான். அந்த படம் எடுத்த லொகேஷனுமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த லொகேஷன் தான். நக்லைட்ஸ் டீம் வச்சு தான் ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாருமே நம்ம டிஜிட்டல் மீடியால, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பார்த்த அவங்க எல்லாருமே நம்ம ஆன் ஸ்கிரீன்ல தியேட்டர்ல பார்த்திருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா செம்ம நகைச்சுவை கொண்டு போயிருக்காங்க. படம் முழுக்கும் பாத்தீங்கன்னா, படம் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமெடி, வயிறு குழுங்க சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு குடும்பஸ்தான் நார்மலா ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்றான், வீட்டுல ஒத்துக்கல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்றான். ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்ல கூட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வழக்கம் போல நடக்கிறது தான். ஃபேமிலியில வர பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கடன் படுறான், வேலை போகுது, வேலையை விட்டு வரான், அப்புறம் திரும்ப கடன் போடுறான். அந்த கடன் அன்னைக்கு இன்னொரு கடன் வாங்குறான், அந்த கடன் அன்னைக்கு இன்னொரு கடன் வாங்குறான். அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிறது இந்த ஸ்டோரி. என்னதான் வீட்டுல பிரச்சனை, இவ்வளவுதான் தலைக்கு மேல போற பிரச்சனையா இருந்தாலுமே சரி, இந்த படத்துல வந்து காமெடியை எல்லாத்துலயுமே சேர்த்திருக்காங்க. ஸோ காமெடி, ஹியூமர் இது இல்லாம இருந்துச்சுன்னா இந்த படம் சீரியஸாவே ஒரு வேஸ்ட் படமா தான் போயிருக்கும். ஓப்பனா என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. காமெடி இல்லாம இந்த படம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு அழுகாட்சி ஃபீல் மாதிரி ஆயிரும். படம் முடிஞ்சு வரும்போது ஒரு போரு, இல்ல இன்டர்வலுக்கு அப்புறம் பாதி பேர் போயிருக்கலாம். ஏன்னா அது மாதிரி ஆயிருக்கும் இந்த காமெடி மட்டும் இல்லைன்னா. ஸோ படத்தை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துல, காமெடின்ற ஒரு விஷயத்த ஹியூமரா எடுத்துக்கிட்டு ராஜேஷ் சூப்பரா கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு. டைரக்டரா இருக்க ராஜேஷ் வந்து இந்த படத்தை சூப்பரா கொண்டு போயிருக்காரு. அதுலயுமே நடிச்ச ஆக்டர்ஸுமே ரொம்ப பயங்கரமா நடிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சாங்க. ரொம்ப பெரிய நம்ம நடிகர் திலகம் அளவுக்கு இல்லைனாலுமே சரி. ஆனா படம் நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் குடும்பஸ்தன் படம். ஸ்டார்டிங்ல இருந்து அது எல்லாரோட லைஃப்லயும் இவ்வளவுதான். நம்ம என்னதான் கடன் பட்டாலும் எது பண்ணாலும் நம்ம யாருக்காக வளைஞ்சு கொடுக்காம நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றது. ஏன்னா சொசைட்டில எல்லாருமே சொல்றது, உனக்கு ஒரு வேலை நடக்கணும், நீ வளைஞ்சு கொடுத்தா நடக்கணும், அந்த இடத்துல நீ என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்தாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா நிறைய பேர் மணிகண்டன் மாதிரி இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. லைஃப்ல எல்லாரோட லைஃப்லயும் பார்த்திருப்பீங்க. தனக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தனிப்பட்ட முறையில பாத்ரூம்ல போய் புலம்புறது, பாத்ரூம்ல அழுகிறது, காருக்குள்ள உட்காந்து பேசுறது, காருக்குள்ள உட்காந்து அழுகிறது. ஸோ இது எல்லாரோட லைஃப்லயும் நடக்குது. தனிப்பட்ட நம்ம மனசுல நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசுறது, அழுகிறது, ஏதோ ஒரு வகையில எல்லாருமே ஒரு கட்டத்துல எதுவும் பண்ணக்கூடிய விஷயங்களா அதையும் ரியலைஸா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணிகண்டன் இந்த விஷயத்துல ஒரே விஷயத்துல கரெக்டா ஹோப்பா இருப்பாரு. நான் யாருக்காகவும் எந்த விஷயத்திலையும் என்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அது உண்மைதான். எந்த ஒரு விஷயத்திலுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருந்து கடைசியில ஓரளவு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி அவரு குழந்தையெல்லாம் பிறந்து நல்ல நகைச்சுவையா படத்தை நல்ல அருமையா முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் நல்ல ஃபேமிலியோட போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நம்மளுக்கு ட்ரெய்லரும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ட்ரெய்லர் வரதுக்குள்ள நம்ம வீடியோ முடிச்சுப்போம். தொடர்ந்து நீங்க அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூ ஷோல சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய்டிக்கு. இது ஜிலியன் சினிமா, அங்குசம் டிவி.